இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. வணக்கம். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் பிராந்திய இடஒதுக்கீடு தொடர்பாக காரசார விவாதம் நடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் பிராந்திய இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பிராந்திய இடஒதுக்கீடு அளிக்க ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதா என்றும், பிராந்திய இடஒதுக்கீட்டினால் புதுவை மாணவர்கள் பாதிக்கப்படுவதால் முதல்வர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்திய போது முதல்வர் ரங்கசாமி பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், புதுவை அரசாணைப்படி சிறப்பு பிராந்திய இடஒதுக்கீடு காரைக்காலுக்கு 18%, ஏனாமிற்கு 4%, மாஹேவிற்கு 3% என செயல்படுத்தப்படுவதாக கூறினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தற்பொழுது சென்டாக் கலந்தாய்வு அமைதியாக நடந்து வருவதாகவும், எனவே பிராந்திய இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என கூறியதால் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுத்து நிரப்பப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது. இதற்கு தீர்வு என்ன என்பதை முதல்வர் தெரிவிக்க வேண்டும் என கூறியதும் சட்டசபையில் காரசாரமான விவாதம் நடந்தது. இதற்கு பதிலளித்த முதல்வர் இது தொடர்பாக குழு அமைத்து பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றும், குப்பை வாருவது தொடர்பான கேள்விக்கு குப்பை வாரும் பணிக்கு அதிக தொகை கொடுக்க இயலாது என்பதால் அரசு சார்பில் 4,03,00,000 ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பணியை செய்ய முன் வராததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்பொழுது அதே நிறுவனமே குறைந்த தொகைக்கு குப்பை வார முன்வருவதால் அவர்களை அழைத்து பேசி குப்பை வார நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லாவிட்டால் பாசிக் மூலம் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். அதேபோன்று பாதாள சாக்கடை குறித்த கேள்விக்கு முதல்வர் ரங்கசாமி ஒப்பந்த கால கெடுவுக்குள் பாதாள சாக்கடை பணியை முடிக்கவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார். புதுவை நேரு வீதியில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த தடை விதித்ததை கண்டித்து பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் போராட்டம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நேரு வீதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு பழைய மத்திய சிறைச்சாலையில் இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டது. இதனால் நேரு வீதி மற்றும் அம்பலத்தடையார் மடத்து வீதியில் இருசக்கர வாகனம் நிறுத்த தடை விதிக்கப்பட்டது. இதற்கு பெரிய கடை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வியாபாரிகள் மற்றும் வர்த்தக சபை நிர்வாகிகளுடன் போக்குவரத்து போலீசார் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தினர். SSP பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு கொறடா நேரு, SP-க்கள் ராமராஜு, சிவதாசன், நகராட்சி ஆணையர் அழகிரி, வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன், முன்னாள் தலைவர் சிவசங்கர், திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி பாலா மற்றும் நேரு வீதி வியாபாரிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பழையபடி இருசக்கர வாகனங்களை நிறுத்த அனுமதிக்க வேண்டும், 4 சக்கர வாகனங்களை வேண்டுமானால் வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளும்படி வியாபாரிகள் வலியுறுத்தினர். வியாபாரம் பண்ணி உங்க வியாபாரத்தை பண்ண விடுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு எங்களுடைய வியாபாரத்தை வருமானம் குறையாம அதனுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்கணும். கண்டிப்பா நீங்க இந்த சிலை வளாகத்தை ஒப்படைச்சிருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம், நன்றி. அதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்க முடியும். நேரு வீதியுடைய வளர்ச்சி, வரி வந்ததுன்னா உங்களுக்கும் கவர்மெண்டோட வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி கண்டிப்பா வியாபாரிகள் வளர்ந்தாதான் நடக்கும்ன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். வியாபாரிகளுடைய பாதிக்கப்படுறாங்கன்னா எங்களுடைய உணர்ச்சியை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தல, உங்களை எந்த விதத்திலும் இது பாதிப்பு கிடையாது. உங்களுடைய 2 வீலர்களை எங்களை அனுமதிக்கிறது எந்த விதமான பாதிப்பு கிடையாது. நீங்க உங்களுக்கு முடிவு எடுத்து எங்களுக்கு எங்களுடைய உணர்வுகள்ல எங்க போராட்டத்துல எங்களுக்கு MLA அவர்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நம்புறேன். அதற்கு SSP பைரோன் சிங், 1 மாதம் இதே நிலை நீடிக்கட்டும், வியாபாரம் பாதிப்பதாக இருந்தால் அதன் பிறகு பேசி முடிவு செய்வதாக கூறியதும் வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
இதனால் குழப்பம் ஏற்பட்டு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. மேலும் வியாபார பிரதிநிதிகளை மட்டும் அழைத்து காவல் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே வியாபாரிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்வதாக காவல் அதிகாரிகள் கூறியதும் வியாபாரிகள் கலைந்து சென்றனர். நேரு வீதி வியாபாரிகள் எங்களுடைய ஒரே கருத்து என்னன்னாக்கா, இந்த நேரு வீதியில கார் பார்க்கிங் தேவையில்லை, 2 வீலர் பார்க்கிங் மட்டும் இருந்தால் போதும். ஒண்ணு, இதுக்காக இவங்க அமைச்சிருக்கக்கூடிய இடத்த வீணாக்க தேவையில்ல, வண்டி விடாம இருக்க தேவையில்ல. வியாபாரிகளாகிய நாங்களும் எங்க கடையில் வேலை செய்யற ஸ்டாஃபும் உள்ள வண்டி விட்டுக்கிறோம். பப்ளிக்கு 2 வீலர் தான் தேவை, கார் பார்க்கிங் தேவையில்ல. இதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, கமிட்டி அமைப்போம் பேசுவோம்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, முந்தானத்து நேரு வீதி எந்த நிலைமையில இருந்ததோ அதே நிலைமையை கொண்டு வாங்க, கமிட்டி அமைப்போம் பேசுவோம். இந்த நிலையில கமிட்டி அமைக்க தேவையில்லைன்றதான் எங்களுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, ஒட்டுமொத்த வியாபாரிகளுடைய கருத்து. இந்த பார்க்கிங் உள்ள வந்து கார் பார்க்கிங் வந்திருக்கிறதால வியாபாரம் முழுமையா பாதிக்கப்படுது. எங்களுக்கு இந்த 2 நாளாவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டாக்கா, ராயடைஸ் முனையில இருந்து பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க தான் வண்டி ஓடணும். மிஷின் ஷீட் முனையில வண்டி விட்டு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க தான் வண்டி ஓடணும். நானே எங்க வீட்டுக்காரமோட வரேன்னா அவங்களை அங்க இறக்கி விட்டுட்டு திருப்பி இங்க வந்து நான் நடந்து போய் திருப்பி வண்டி எடுத்து வந்து இட்டுன்னு வரணுமா? இவ்வளவு பெரிய ரோடு இருக்கும்போது இதுல ஏன் பார்க்கிங் விடக்கூடாது? இந்த பார்க்கிங் விடுறதுனால எந்த விதமான டிராபிக் ஜாம் ஏற்பட போறதே கிடையாது. அதனால பழைய நிலைமை தான் நீடிக்கணும்ன்றது வியாபாரிகளுடைய கருத்து. ஒண்ணு, இதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லைன்றதுதான் எங்களுடைய கருத்து. அவங்க சொல்றாங்க, நீங்க கமிட்டி அமைக்கிறோம் அப்புறம் பேசுவோம், அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும். எங்களுக்கு கமிட்டி அமைப்போம் பேசுவோம், அது அப்புறம். ஆனா முதல்ல இருந்த நிலைமையை கொண்டு வந்துட்ட பிறகு கமிட்டி அமைங்கன்றதான் எங்களுடைய கருத்து. புதுவை வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் ஆடிப்புற தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வடம் பிடித்து தேரினை துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் கோயிலின் ஆடிப்பூர திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்களில் வீதிகுலாவும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்று வருகிறது. அதில் முக்கிய விழாவான ஆடிப்பூர தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் நடைபெற்ற தேரோட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் வடம் பிடித்து தேர் வீதியுலாவை துவக்கி வைத்தார். விழாவில் இந்து சமய நிறுவனங்கள் ஆணையர் வரதராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய தலைவர் பாலமுருகன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து ஈசனின் அருளை பெற்றனர். புதுவை அரசு சார்பில் நடந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 11வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜி சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கல்யாண சுந்தரம், கார்த்திகேயன் மற்றும் பலர் மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் திட்ட உதவியாளருக்கு பயிலரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை அண்ணாநகர் கல்வித்துறை வளாகத்தில் உள்ள மாநில பயிற்சி மைய கூடத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் திட்ட உதவியாளர்களுக்கு ஒருநாள் பயிலரங்கம் நடந்தது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல இளையோர் அதிகாரி சஜித் பாபு கலந்து கொண்டு பயிலரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற துணை முதல்வர் ஜோதிதாசன், விரிவுரையாளர் தனசெல்வம் நேரு ஆகியோர் கருத்துரை வழங்கிய நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டிய முறைகள், மாணவ மாணவிகளுக்கு தேவையான ஆளுமை மற்றும் சுய முன்னேற்ற பயிற்சிகள், அறிக்கை தயார் செய்வது போன்ற பல தலைப்புகளில் கலந்துரையாடலும், கல்வியாண்டு முழுவதும் மரங்களை தத்தெடுத்தல், பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பிளாஸ்டிக் பயன்படுத்தாத பள்ளி வளாகமாக மாற்றுதல் போன்ற தலைப்புகளிலும் நிகழ்ச்சிகள் நடந்தது. புதுவை காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நேர்மையாக வெளிப்படையாக நடைபெறும் என DIG சுக்லா தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து டிஐஜி சுக்லா கூறுகையில், புதுவை காவல்துறையில் காவலர் பதவிக்கான எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட 18 பெண்கள் உள்பட 1106 பேருக்கு நாளை 22ஆம் தேதி காலை மாலை என இருவேளையும் நடைபெறும் என்றும், ஒவ்வொரு பிரிவிலும் 100 கேள்விகள் கேட்கப்படும். எனவே தேர்வு எழுத தகுதி பெற்றவர்கள் காலை 8 மணிக்குள் லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என்ற அவர், மேலும் தேர்வு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் வகையில் OMR தாளில் நடத்தப்படும் என்பதால் விடைகளை ஷேடிங் செய்வதற்கு ஏற்ப HB பென்சில், ரப்பர் போன்றவற்றை எடுத்து வர வேண்டும் என்றும், தேர்வு முடிந்ததும் விடைத்தாளின் கார்பன் நகலை எடுத்து சென்று விடைகளை வெப்சைட்டில் 23ஆம் தேதியன்று மாலை வெளியிடப்படும் விடைத்தாளோடு ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளலாம் என்ற அவர், தொடர்ந்து தேர்வு நேர்மையான முறையில் வெளிப்படையாக 24 தேர்வாளர்களுக்கு ஒரு கண்காணிப்பாளர் என்ற முறையில் நடைபெறுவதாக கூறினார். மேலும் தேர்வின் போது முறைகேடாக நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுவை குரும்பாப்பட்டு அருள்மிகு புத்துமாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி திருவிழாவினை முன்னிட்டு நடந்த கும்பம் படைத்தல் வழிபாட்டில் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை குரும்பாப்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி திருவிழா கடந்த 16ஆம் தேதி துவங்கி சிறப்பு வழிபாடுகளுடன் நடந்து வருகிறது. அதன்படி பால் சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நடந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் பால் சாகை வார்க்கப்பட்டு பின்னர் கும்பம் படைத்தல் வழிபாடு நடந்தது. இதில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு கமிட்டி, கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோன்று கல் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் சடல் திருவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு நடந்த சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடுகளிலும் சடல் உற்சவத்திலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று நோன்பிருந்து சடல் தரித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு AKD பேரவை மற்றும் வைத்தியலிங்கம் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.